இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒரு பொண்ணை ஒரு 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க. அந்த 3 பேர்த்தையும் காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அதை காவல்துறை கைது பண்ணதோடு நிப்பாட்டாமல் அந்த 3 பேர்த்தையும் சுட்டு கொன்றுங்க. இல்லைனா எங்களை மாதிரி ஆளுங்க கையில் கொடுங்க, நாங்கள் வெட்டி கொண்டுடுறோம். ஏன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் 3 பேர் கற்பழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்ன தைரியத்தில் அவங்க கற்பழிக்கிறாங்க? ஒரு பொண்ணை கற்பழிச்சா ஜெயிலுக்கு போயிடுவோம், 90 நாள் 100 நாளில் பெயிலில் வந்துடுவோம். அந்த தைரியத்தில் தானே அவங்க அந்த பொண்ணை கற்பழிச்சிருப்பாங்க. அப்போ நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? சாகும் வரை சிறை தண்டனை கொடுங்க, சாகும் வரை சிறை தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றம் கொடுக்குற தண்டனையில் ஒருத்தனும் பயப்படணும். கோயம்புத்தூரில், சென்னையில், மதுரையிலன்னு இல்லை, எங்கேயுமே தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை தொட்டோம்னா இப்படி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அச்சம் உருவாகணும் எல்லாத்துக்கும். நீதிபதிகள் நிறையா பேர் இருக்கீங்க, பார்த்து ஒரு நல்ல சிறந்த தண்டனையாக கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. இந்த 3 மாதம் கேஸ் இழுக்கட்டும், 6 மாதம் கேஸ் போட்டுன்னுலாம் விடாதீங்க. அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, பிடிச்சிட்டிங்க, சுட்டுட்டீங்க, எல்லாம் செஞ்சுட்டீங்க, அப்படியே டக்குன்னு தண்டனையும் கொடுத்துருங்க. சாகும் வரை சிறை தண்டனை கொடுங்க. வேறு எவனும் இனிமேல் இந்த மாதிரி எந்த பெண்களையும் தொடுறதுக்கு ஒரு பயம் உருவாகணும், அச்சம் வரணும். நீதிபதிகள் இருக்கீங்க, ஒரு நல்ல நீதியை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு. அதுக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நல்ல தண்டனையாக கொடுங்க.